நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமாதான் அங்க வேலை எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பார்த்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலேயே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா. அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா.
ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லிய திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம். அம்மாங்கிற பேர் கொண்ட ஒரு பிரபலமான தோசை கடை இருந்துச்சு. அந்த அம்மாசோட கடை அந்த கிராமத்துக்கு நடுவுல இருந்துச்சு. எல்லாருக்கும் முன்னாடி காலையில அந்த அம்மா கடைய திறப்பாங்க. அந்த கடையில எப்பவுமே கூட்டம் நிறைஞ்சு இருக்கிறத தான் நாம பார்க்க முடியும். அம்மா, உங்களுடைய தோசைக்கு எங்கேயுமே நிகரே இல்லம்மா. எப்படிதான் நீங்க இவ்ளோ சுவையான தோசைய பண்றீங்களோ தெரியலம்மா. அந்த கடைக்கு வரவங்க எல்லாம் அவங்க தோசைய பெருமையா சொல்றத கேட்டு நாகம்மாக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா கடையில காலங்காத்தால டிஃபன் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அம்மா, ஒரு மைசூர் மசாலா தோசை போடுங்க. உட்காருங்க உட்காருங்க, இப்பவே குடுக்கறேன். அந்த அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப அன்பா பரிமாறுவாங்க. அவங்க கூட நல்லாவும் பேசுவாங்க. நேரமும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்தது. நேரத்துக்கு ஏத்த மாதிரி அம்மாவோட கடையும் பெரிய கடையா மாறுச்சு. இப்போ அந்த கடையில 2 பெண்களும் வேலை செய்யறாங்க. இப்ப அம்மா கல்லால உட்காந்து பைசாவை வாங்குவாங்க. அங்க வர கஸ்டமர் கிட்ட பேசுவாங்க. அம்மா கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணோட பேரு வீணா. அந்த வீணாவோட பார்வை எப்பவுமே அம்மா கையில இருக்கிற பணத்தை பார்த்துதான் இருக்கும். இங்க நாம 2 பேரும் எப்பவும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா அங்க அம்மாவை பாரு, கையில பணத்தை எண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு நாம வேலை செய்யறதுக்கான கூலி கிடைக்கும். அதுக்கு மேல நமக்கு வேற ஏதாவது கிடைக்குமா என்ன? அங்க பாத்தியா அம்மா கையில எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு? அது அவங்களோட சம்பாத்தியம். அது மட்டும் இல்லாம பல வருஷங்களா அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கடையை இவங்க இவ்வளவு பெருசாக்க முடிஞ்சது. அதே தான் நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமளும் நமக்காக ஒரு புது கடை ஆரம்பிச்சு அதுல வேலை பார்க்கணும். வேண்டாம்ப்பா வேண்டாம், என்னாலெல்லாம் இது முடியாது. எனக்கு இப்ப கிடைக்கிற வருமானமே போதும். வீணா அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணா. ஆனா லக்ஷ்மி அவளோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. வீணா தன்னோட பேர்ல ரொம்ப நாளா கடை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் அவ ஒரு நாள் அவளோட பேர்ல ஒரு புதுசா தோசை கடையையும் ஆரம்பிச்சா. அம்மா கடையில தோசை 10 ரூபாய். ஆனா வீணா 8 ரூபாய்க்கு தோசைய விற்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க கூட்டம் வீணாவோட கடைக்கு போக ஆரம்பிச்சது. வீணாவோட வியாபாரமும் உயர்ந்துச்சு. அத பார்த்து வீணாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அவக்குள்ள ஒரு திமிரு ஏற்பட்டுச்சு. ஆனா அம்மா ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. அவங்க கஸ்டமர் கிட்ட ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வீணாவுக்கோ திமிரு ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. அக்கா, ஒரு மசாலா தோசை கொடு. கொடுக்கறேன். ஆனா 10 நிமிஷம் அதுக்காக நீ வெயிட் பண்ணணும். சரிக்கா. வீணா தன்னோட கஸ்டமரை எப்ப பார்த்தாலும் ரொம்ப நேரம் காக்க வைப்பா. இந்தா நீ கேட்ட மசால் தோசை. அக்கா, கொஞ்சம் சட்னி கொடுங்க. அதான் போட்டிருக்கல, நீ கேட்டிருக்க சட்னி. இன்னும் எவ்வளவு போடுவாங்க? இதே மாதிரி கஸ்டமர் எல்லார்கிட்டயும் வீணா ரொம்ப வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நாள்லயே வீணாவோட திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவ என்ன நினைச்சான்னா அவன் நினைக்கிறத முடிக்க முடியும்னு நினைச்சா. ஏன்னா கஸ்டமர் அவகிட்ட தான் வருவாங்கன்னு நினைச்சா. ஏன்னா நான் கம்மியான விலையில தோசை விக்கிறதுனால எல்லா கஸ்டமரும் இந்த கடைக்கு தான் வருவாங்க. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் இந்த கடையை திறந்து நான் ரொம்ப சோர்வாயிட்டேன். ஒரு வேலை பண்ணலாம், நாளையில இருந்து 7:30 மணிக்கு கடையை திறப்போம். கடையில வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்தது? அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மறுநாள் காலையில தினமும் போல அம்மாவோட கடைய திறந்து வச்சாங்க. ஆனா வீணாவோட கடை மூடி இருந்துச்சு. இத பார்த்ததும் எல்லா கஸ்டமர்ஸும் அம்மாவோட கடையை நோக்கி போனாங்க. தன்னோட கடையில வந்த கூட்டத்தை பார்த்து அம்மா என்ன யோசிச்சாங்கன்னா, அவங்க கடையில தோசைய 8 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. 7:30 மணிக்கு வீணா தன்னோட கடைய திறந்தா. ஆனா எப்போ கஸ்டமர்ஸ் அவ கடைய நோக்கி போனாங்களோ அந்த 2 கடையில தோசையோட விலைய பார்த்து, அட, அம்மா கூட விலைய குறைச்சிட்டாங்க.
அம்மா கிட்ட தோசையை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அப்புறம் அந்த நாள் முழுக்க கஸ்டமர்ஸோட வருகை அம்மாவோட கடையில தான் இருந்துச்சு. ஆனா வீணாவோட கடையில பார்த்தா 1 இல்ல 2 கஸ்டமர்ஸ் தான் வந்தாங்க. வீணா மனசுக்குள்ளேயே புரிஞ்சுகிட்டு இருந்தா. அதனால வந்த கஸ்டமர் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா. உன் தோசை எனக்கு இன்னும் வேணாம், நீயே சாப்பிடு. எல்லா கஸ்டமர்ஸும் அம்மா கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்ல முறையில நடந்துச்சு. ஆனா வீணாவோ ரொம்ப போராமப்பட்டு அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தா. குழந்தைங்களா, இந்த கதையில அம்மா எதுவுமே பண்ணல. ஆனா வீணாவுக்கு இருந்த திமிரால நல்லா போயிட்டு இருந்த கடை நஷ்டத்துல போக ஆரம்பிச்சது. ஒருவேளை வீணா ஆரம்பத்துல இருந்தே ஜனங்க கிட்ட அன்பாவும் பண்பாவும் நடந்துகிட்டு திமிர காட்டாம இருந்திருந்தா இன்னைக்கும் அவளோட வியாபாரம் நல்ல முறையில நடந்திருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, திமிரு மட்டும் இருந்துச்சுன்னா நாம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நம்ம நாட்டுல ஒரு ஊர்ல ராமாவும் தன்னுடைய கணவர் சின்னப்பாவோட வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே அந்த ஊர்ல இருக்கிற ஒரு நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ரமா சின்னப்பாவுக்கு ஒரு பையனும் ஒரு பாப்பாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பசங்களை பெரியவங்களாக்கி நல்லா படிக்க வைக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்குள்ள சின்னப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு. அவருக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. அப்போ ரமாதான் அங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. பசங்களையும் அந்த அம்மா தான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு. வியாதியோட இருக்கிற அவங்க கணவருடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஒரு நாள் சின்னப்பாவை பார்க்கறதுக்காக அவருடைய தம்பி மோகன் வந்தாரு. அண்ணே, உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ டாக்டர் கிட்ட காமிச்சியா இல்லையா? காமிச்சோம் மச்சினரே, ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் போய் கோயில்ல உனக்காக அர்ச்சனை பண்றேன். நீ கண்டிப்பா குணமாயிடுவ. சரி தம்பி. அண்ணி, வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் உங்க தலையிலேயே விழுந்துருச்சுல்ல, அப்படிதானே? ஆமா, எப்படி இருந்தாலும் குடும்பத்தை நடத்தி தானே ஆகணும். அண்ணி, நான் ஒரு இட்லி கடைய வைக்க போறேன். நீங்க அங்க இட்லி போடுறதுக்கு வரீங்களா? அதனால உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு பணம் பற்றாக்குறையும் தீரும். எனக்கு அதுல எவ்வளவு லாபம் வந்தாலும் அதுல நாம 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். அப்படியே செய்யலாம் மச்சினரே. மறுநாள் ரமா மோகன் வச்ச இட்லி கடையிலேயே இட்லி போடுறத ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரமா போட்ட இட்லிய ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்ச நாள்லயே ரமா போட்ட இட்லி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கடைக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ரமாவும் மோகனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் லாபம் பெருகிக்கிட்டே போச்சு. வந்த லாபத்தை வச்சு ரமா சின்னப்பாவுக்கு நல்ல வைத்தியம் செஞ்சாங்க. கொஞ்ச நாள்லயே சின்னப்பா முன்னாடி மாதிரியே நல்லபடி குணமாயிட்டாரு. இப்படி 2 மாசம் கழிஞ்சது. ரமா மோகன் வச்ச கடையில ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ரமாவுக்கு ஒரு யோசனை வந்தது. இங்க இத்தனை பேர் நான் செய்யற இட்லிக்காக தானே வராங்க. அப்படின்னா எனக்கும் நிறைய லாபம் வரணும்ல. மோகன் பொருட்களை மட்டும்தான் வாங்கிட்டு வந்து தரான். வரவங்க எல்லாருக்கும் இட்லிய கட்டி கொடுக்கறான். அப்படி இருக்கும்போது எனக்கு சமமா அவனுக்கு லாபம் வரக்கூடாது இல்லையா? அன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் லாபத்தை பங்கு போடும்போது அப்போ மச்சினரே, இட்லி எல்லாத்தையும் நான் தானே தயார் பண்ணி கொடுக்கறேன். நான் செய்யற இட்லி அவ்வளவு நல்லா இல்லனா உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் வரக்கூடாது. அது உண்மைதான் அண்ணி. நீங்க போடுற இட்லி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களை விட லாபம் எனக்கு தானே அதிகமா கிடைக்கணும். ஆனா அண்ணி, இது ரொம்ப தப்பு. நானும் நாள் பூராவும் உழைக்கிறேன்ல, அப்பதானே நம்ம 2 பேரும் இவ்வளவு சம்பாதிக்க முடியுது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா நம்ம 2 பேரும் சமானமா தான் கஷ்டப்படுறோம். அதனாலதான் லாபம் நம்ம 2 பேருக்குமே சமானமா இருக்கணும். இல்ல மச்சினரே, நீங்க தப்பா பேசுறீங்க. அது உண்மையா இருந்தா நாளையில இருந்து
வேற ஒருத்தவங்கள இட்லி போடுறதுக்கு தேடிக்கோங்க. ரமா மோகனோட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டா. 2வது நாள் அந்த ஊர்ல 2 இட்லி கடைங்க வந்தது. அதுல ஒன்னு ரமாவுடைய கடை. அந்த கடையில ரமா தான் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தா, அவளே வித்துக்கிட்டு இருந்தா. இன்னொன்னு மோகனுடைய கடை. இப்போ அங்க வேறொரு பொம்பளை இட்லி தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரமா வச்ச புது கடைய பார்த்து மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா ரமா ஒண்டியா இருந்ததுனால அத்தனை பேரை அவளால சமாளிக்க முடியல. கடைசியில அவ சோர்ந்து போயிட்டா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மோகன் கடைக்கே போயிட்டாங்க. ஏன்னா மோகன் எப்பவும் போலவே வர்றவங்களுக்கெல்லாம் அழகா இட்லி வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சு போச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஜனங்கள் எல்லாரும் மோகன் இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமா ஒண்டியா உட்கார்ந்துக்கிட்டு கடையில வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ, நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்? நான் நினைச்சேன் இட்லி பண்றவங்க தான் பெரிய ஆளுன்னு. ஆனா அப்படி கிடையாது. மோகன் வரவங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடந்துக்கிறான். நான் மோகன் கூடவே இருந்திருந்தா இந்நேரம் நான் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கலாம்ல. யாருமே நான் செஞ்ச இட்லியே திரும்பி கூட பார்க்கல. ரமாவுக்கு அவளுடைய இட்லி மேல ரொம்ப தலகணமா இருந்தது. ஆனா அது இப்போ மாறி போச்சு. அதுக்கு தான் இப்படி சொல்லுவாங்க, தலகணம்ன்றது கண்ணாடி மாதிரி, அது என்னைக்காவது உடைஞ்சு போகலாம். விஜயநகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல. ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இதை வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான். ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சார்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்டில் இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும்.
என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்னு காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா, இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ, பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ, நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. விஜய் நகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா.
இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இத வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான். ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சார்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்னு காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா, இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பளபளன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நம்ம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பொறுமையா இருங்க.
இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ, நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. ம்.